எங்களுக்கு கிடைத்திருக்கிற நேற்றும் இன்றும் காலையிலே தலைவர் அவர்கள் மிக மகிழ்ச்சியாக சொன்னார். தமிழ்நாடு பூராவிலும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்கள் வீதி வீதியாக சென்று அவர்களே உதயசூரனுக்கு வாக்கு கேட்டு தளபதி மு.க. ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி போகிற போது மகளிர் அணியை சார்ந்த தாய்மார்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு தாய்மாரும் வீட்டுக்குள்ளே அழைத்து உட்கார வைத்து பேசி வயசானவர்கள் ஒரு 60-70 வயது மூத்த மகளிரில் என்ன சொல்கிறார்களா, ஸ்டாலின் கட்சிக்கு தான் ஓட்டு. இப்படி ஒரு டாக் இன்றைக்கு தமிழ்நாடு பூரா வந்து விட்டது. ஒரு காலத்தில் கட்சியினுடைய பெயரை சொல்லி ஓட்டு போடுவோம் என்று சொன்ன நிலை மாறி இன்றைக்கு தாய்மார்கள் ஒவ்வொருடைய வாயிலும் ஸ்டாலினுக்கு தான், மு.க. ஸ்டாலின் கூட ஸ்டாலின் கட்சிக்கு தான் ஓட்டு, ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு. இங்கே நிற்கிற திமுக வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவருக்கு ஓட்டு இல்லை, ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு பூராவிலும் நிலைமை இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இந்த 5 ஆண்டு காலம் தளபதி அவருடைய உழைப்பு, இந்த நாட்டு மக்களுக்கு அவர் ஆற்றியிருக்கக்கூடிய பணி. 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைக்கிறார். இதற்கெல்லாம் நன்றி காட்டுகிற வகையிலே தான் இந்த தேர்தலிலே தாய்மார்கள் நமக்கு வாக்களிப்பதோடு மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்கள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், இவர்கள் அத்தனை பேரும் திமுகவுக்குத்தான் வாக்கு என்ற நிலை வந்திருக்கிறது. இப்போ மோடி என்ன பண்ணுறாருன்னா, தேர்தல் கமிஷனை வைத்துக்கொண்டு சில தில்லுமுழுகளை செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். வழக்கமாக நம்ம ஊரில் தேர்தல் வந்து ஏப்ரல் மாதம் தான் வரும். ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டில் மே மாதம் கடைசியில் தேர்தலை வைக்கணுன்ட்டு தேர்தல் கமிஷன் ஏதேதோ தில்லுமுழுகள் எல்லாம் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த 5000 ரூபா கொடுத்தோம்ல, தாய்மார்களுடைய மனசில் எல்லாம் இது ஆழமாக பதிந்து விட்டது. ஒரு 2 மாதமானால் மறந்துடுவாங்க, அப்புறம் தேர்தலை வைக்கலான்ற ஒரு குள்ளநெறித்தனமான எண்ணத்தை தேர்தல் கமிஷன் நினைக்குமையானால், நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்கிறேன், எப்பொழுது தேர்தல் வைத்தாலும் மு.க. ஸ்டாலின் தான் வெற்றி பெறுவார், திமுக தான் வெற்றி பெறும். அவங்க என்னென்னா மே மாதத்தில் லீவ் வந்துடும், அவங்கவுங்க ஊரை விட்டு சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு, பெண்களுடைய ஓட்டு குறையும். அப்படி குறைகிற போது திமுகவுடைய வெற்றியை தடுத்து விடலாம் என்று நாம் நினைக்கிறார்கள். ஆகவே நான் தாய்மார்களே இவளையெல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், மே மாத தேர்தல் வந்தாலும் கூட நீங்கள் விடுமுறைக்கு உங்களுடைய குழந்தைகளோடு வெளியூருக்கோ சொந்த ஊருக்கோ சென்றிருந்தாலும் மறக்காமல் தேர்தல் அன்றைக்கு உங்களுடைய வாக்குகளை இங்கே வந்து அளிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு வேலையை நீங்கள் செய்யணும். அதுதான் மிக மிக முக்கியம். 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய ஆட்சியை தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று நடத்தி இன்றைக்கு இந்தியாவே பாராட்டக்கூடிய வகையிலே அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு பூராவிலும் தாய்மார்கள் இந்த ஆட்சியில் பலன் பெற்று இந்தியாவினுடைய அரசியல் வல்லுநர்கள் ஒரு கணக்கெடுத்திருக்கிறார்கள். அந்த கணக்கெடுப்பில் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டிலே பெண்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சுயமாக சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அந்த நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை புள்ளி விவரத்தோடு இன்றைக்கு சர்வே ரிப்போர்ட் கூறிக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த தொகுதியை எடுத்துக்கொண்டால் நம்முடைய சுதர்சனம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலத்தில் பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறார். இதையெல்லாம்
நேற்றைய தினத்திலிருந்து நம்முடைய பெண்கள் கழகத்துடைய மகளிர் அணியை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று ஏன் வருகிற 26 சட்டமன்ற தேர்தலில் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வீடு வீடாக சென்று தாய்மார்கள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதில் சென்னை எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 20 தொகுதியில் இருக்கிறது. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ சென்னையிலிருந்து பிற ஊருக்கு கிராமங்களுக்கு சொந்த ஊருக்கு போகிற மக்கள் 10லேருந்து 15% இருப்பாங்க. அப்படி நீங்கள் பார்த்தோன்னா 3 நாள் லீவ் விட்டாலே சென்னையே காலி ஆகிடுது. அப்படி ஒரு நிலை இருக்கிற போது ஒரு மாதம் கோடை விடுமுறை வருகிற போது அதுக்காக தான் மே மாதத்தில் போய் தேர்தல் வைக்கிறான். என்னக்குள்ள நெரிசனம் செய்தாலும் நான் மோடிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், நீ செய்ய செய்ய தமிழ்நாட்டு மக்களுக்கு வைராக்கியத்தோடு உதயசூரனுக்கு வாக்களிப்பார்கள் என்பதை இந்த தாய்மார்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அன்னைக்கு காலையில் ஓட்டு போட்டோன்னா திரும்பி போவாங்க. சென்னையில் மட்டும் 22 தொகுதி இருக்குது சென்னை சுற்றி. இந்த 22 தொகுதியினுடைய முடிவு அரசியலில் மாற்றத்தை கூட ஏற்படுத்தும். ஆகவே மிகுந்த கடமை உணர்ச்சியோடு நம்முடைய கழகத் தோழர்கள் பிஎல்ஏ 2க்கள் இதையெல்லாம் கண்ணும் கருத்துமாக கவனித்து, என்ன ஜெயிச்சிரும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஓட்டும் மிக மிக முக்கியமானது. அப்படி விடுமுறைக்கு போகிறவங்க சுற்றிக்கிட்டே இருங்க. ஒரு மாதம் யார் யார் ஊர் விட்டு போகிறாங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய மொபைல் நம்பரை வாங்கிட்டு தேர்தலுக்கு 2 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணி அவங்களெல்லாம் ஓட்டு போடும்படி செய்ய வேண்டும். அதை செய்தாலே போதும். இப்போ நம்ம கிடைத்திருக்கிற கணக்குப்படி பார்த்தா ஏறத்தாழ 200 தொகுதிக்கு மேல் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று எல்லா தரப்பும் பேசுகிறாங்க. அது காரணம் என்ன கேட்டால் பல கட்சிகள் சேர்ந்துருச்சு. இன்றைக்கு கூட இப்போ நான் அவசரமாக போகிறதுக்கு காரணம் தேர்தல் கூட்டணி குழுவில் நான் இருக்கிறேன். பேசிவிட்டு ஒரு கட்சி முக்கிய கட்சியினுடைய முடிவை தெரிந்து கொள்வதற்காக தலைவர் அவர்கள் 8 மணிக்கெல்லாம் வர சொல்லி எனக்கு அழைப்பு விட்டிருக்கிறார். ஆகவே செல்ல இருக்கிறேன். நாராயணன் அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அவர் இது போன்ற விழாக்களை தொடர்ந்து நடத்த வேண்டும். நம்முடைய சுதர்சனம் அவர்கள் சுற்று சுழன்று இந்த மாவட்டத்தில் அது மட்டுமல்ல இந்த தொகுதிக்கு ஏராளமான திட்டங்களை அரசின் மூலமாக பல கோடி கணக்கிலே கொண்டு வந்து இந்த தொகுதியில் செய்திருக்கிறார். பஸ் நிலையத்திலிருந்து மற்றதெல்லாம் சொல்லணுன்னா ஒவ்வொன்றையும் போய் சொல்லுங்கள். நீங்கள் ஆட்சி தமிழ்நாடு பூரா செஞ்சதை கூட விட்டுட்டு இந்த தொகுதிக்கு மாதவரம் தொகுதிக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சுதர்சனம் சட்டமன்ற உறுப்பினராக அப்போ ஏற்கனவே 5 வருடம் அவர் இருந்தார் எதிர்கட்சியில். நினைச்சது செய்ய முடியல. ஆனால் இந்த ஆட்சியிலே அவர் நினைத்ததெல்லாம் எது செஞ்சோமோ ஒவ்வொரு தெருவுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கோம். அதையெல்லாம் அந்தந்த வீதி வீதியாக செல்கிற போது எடுத்து சொல்லி ஆதரவனை தேட வேண்டும் என்று கேட்டு நீண்ட நேரம் என்னால் இருக்க முடியவில்லை. அதற்காக நாராயணனும் சுதர்சனம் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு தலைகுனியாது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். கலைஞரின் புகழ் அண்ணன் தளபதி, அண்ணன் உதயநிதி. போதுங்க.